நேயர்கள் அனைவருக்கும் வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் தொடர்கள் பெரும்பாலும் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலே இருக்கும். அந்த வகையில் அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு ஒளிபரப்பாகி வரும் வானத்தை போல தொடருக்கு என்று ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். சின்ராஜ் துளசியின் அண்ணன் தங்கை பாசம் ரசிகர்களை கவரும் வகையில் தொடர்ந்து இருந்து வந்தது. இந்த தொடரில் சின்ராஜ் துளசி கதாபாத்திரங்கள் மாறிய பிறகு ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றம் ஏற்பட்டது. இருப்பினும் புதிய நடிகர்களும் தங்களது அனுபவமான நடிப்பால் சின்ராஜ் துளசி கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டி வருகின்றனர். தனது சொந்த மாமன் குடும்பமே இன்று பகையாளியாக மாறியதால் தங்கை துளசியிடம் சரியாக பேச முடியாமல் அண்ணன் சின்னராஜ் அவதிப்பட்டு வருகிறார். அவரது அவதியை துளசியின் மாமனார் தங்கை ரசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்றைய எபிசோடில் சின்ராஜும் துளசியின் கணவர் ராஜபாண்டியும் சிலம்பு போட்டியில் மோதுவது போன்று காட்டப்பட்டிருந்தது. இன்றைய எபிசோடில் ராஜபாண்டி வெற்றி பெற்றது போல காட்டப்பட்டது. இருப்பினும் தனது தங்கையின் கணவன் என்ற ஒரே காரணத்திற்காகவே சின்ராஜ் சிலம்பு போட்டியில் வெற்றியை விட்டு கொடுத்திருப்பார். இதை ஏற்க மறுத்த ராஜபாண்டி குடும்பத்தின் முன்பே மீண்டும் சின்ராஜ் அந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு கும்பலையை துவம்சம் செய்து தனது பலத்தை நிரூபிப்பார். இன்றைய எபிசோடின் இறுதியில் எனது கணவன் வெற்றி பெற்றது சந்தோஷம் என்றால், அதைவிட எனது கணவன் வெற்றி பெற எனது அண்ணன் விட்டு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் என்று துளசி கூறுவது போல இன்றைய எபிசோட் முடிகிறது. இந்த தொடர் முழுவதும் தனி பிஜிஎம் எதுவும் போடாமல் அண்ணாத்த படத்தின் பிஜிஎம்ஐ பயன்படுத்தி வருகின்றனர். இன்றைய எபிசோடில் சிவகார்த்திகேயனின் நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற உன்கூடவே புறக்கணும் பாடல் இசையையும் ஒலிக்கவிட்டு ரசிகர்களை கட்டி போட முயற்சித்துள்ளனர். அண்ணாத்த படம் வெளியான பிறகு வானத்தை போல தொடரின் பிஜிஎம் முழுவதும் அண்ணாத்த படத்தின் பிஜிஎம் லியே ஒளிபரப்பாவதால் ரசிகர்கள் பலருக்கு வானத்தை போல பிஜிஎம் தான் அண்ணாத்த படத்தில் போட்டுள்ளனரே என்று சந்தேகப்படும் அளவுக்கு சூழல் மாறியுள்ளது. அண்ணாத்த நம்ம வீட்டு பிள்ளை படங்களின் பின்னணி இசையின் ஒளிபரப்பாகும் வானத்தை போல தொடரில் எப்போதும் மீண்டும் சின்ராஜ் துளசி எப்போதும் மீண்டும் பாசமலர்களாக மாற முடியும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இன்றும். இந்த சீரியலில் அண்ணன் தங்கை கதையை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட நிலையில் இதில் ஒரு சில நடிகர்கள் அடுத்தடுத்து மாறியிருந்தனர். ஆனாலும் ரசிகர்களின் மத்தியில் இந்த சீரியல் தனி இடத்தை பெற்று இருந்தது. அதுபோல இந்த சீரியலில் நடிகர் ஸ்ரீகுமார், கார்த்தி, செந்தில்குமாரி, மகாநதி சங்கர் என்று பல நடிகர்கள் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் இந்த சீரியல் நடிகர் சஞ்சீவ் கெஸ்ட் ஆக அறிமுகமாக இருந்தார். அவர் இந்த சீரியலில் அறிமுகமான பிறகு சீரியலின் கதை வேகம் எடுத்து இருந்தது. அதோடு டிஆர்பியும் அதிகரிக்க தொடங்கியது. அதனால் அவர் தொடர்ச்சியாக இந்த சீரியலில் நடித்து கொண்டிருக்கிறார். கெஸ்டாக அறிமுகமாகி இருந்தாலும் இப்போது இவருக்கு இந்த சீரியலில் அதிகமான காட்சிகளும் இருக்கிறது. இப்படியான நிலையில்தான் இந்த சீரியல் திடீரென்று முடிக்கப் போவதாக கூறப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் சன் டிவியில் புதியதாக பல சீரியல்கள் ஒளிபரப்பாக இருக்கிறதாம். அதனால் இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதுபோல தற்போது துளசி காணாமல் போயிருந்தார். அவரை துரைசிங்கம் மற்றும் கண்டுபிடித்திருக்கின்றனர். ஆனால் துளசி இறந்து போயிருந்த நிலையில் அவருக்கு ஒரு தெய்வீக சக்தியின் மூலமாக மீண்டும் உயிர் வந்திருக்கும் நிலையில் அண்ணன் தங்கை மீண்டும் சேர்ந்து இருக்கின்றனர். அதே நேரத்தில் துளசியை காணாமல் போவதற்கு காரணமாக இருந்த பொன்னியை இனி சின்ராசு மன்னித்து ஏற்றுக்கொள்ளப் போவதாக கூறப்படுகிறது. அதோடு இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறதாம். ஆனால் இது இந்த சீரியலின் ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருப்பதாக
இருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் நீங்கள் இந்த சீரியல் முடிவு அடைவது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதை கமெண்டில் சொல்லிவிடுங்கள் போங்க. ராஜபாண்டி போதையில் தள்ளாடுவதை பார்த்து சின்ராசு மற்றும் குடும்பம் கடும் அதிர்ச்சி அடைகிறது. அதனால் அவர் நிச்சயம் செய்த துளசியை திருமணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் அந்த மில் ஓனர் லீஸ் பணத்தை தரவே இல்லை என கூறிவிட்டதால் அந்த பணமும் இழந்து நிற்கிறார் ராஜபாண்டி. நான் குடிக்கவே இல்லை என துளசி மீது வைத்திருக்கும் பாசத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார் ராஜபாண்டி. தான் குடிக்கவில்லை என்பதை நிரூபித்துவிட்டு தான் இந்த வீட்டில் வாசப்படி மிதிப்பேன் என கூறிவிட்டு கிளம்புகிறார் ராஜபாண்டி. மறுபுறம் வெள்ளிகளாக வெற்றியின் சித்தி மற்றும் அவரது மகள் இருவரும் ராஜபாண்டியை சிக்க வைத்து விட்டதால் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். துளசியை எப்படியாவது வெற்றிக்கு கட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வில்லத்தனமாக யோசிக்கின்றனர். அதற்கு பிறகு ராஜபாண்டியிடம் பணத்தை ஏமாற்றிய மில் ஓனர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பேங்குக்கு போகிறார். அந்த பணக்கட்டு மீது கோவிலில் வைத்த மஞ்சள் குங்குமம் அப்படியே இருப்பதை பார்த்து வெற்றி அது ராஜபாண்டியின் பணம் என்று கண்டுபிடிக்கிறார். போலீஸை கூப்பிடுவதாக வெற்றி கூறவே மில் ஓனர் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறார். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செய்துவிட்டதாக கூறுகிறார். பணத்தை கொடுத்துவிட்டு அவர் சென்று விடுகிறார். ராஜபாண்டி சின்ராசு வீட்டில் இருந்து வயலுக்கு செல்கிறார். அங்கு அவர் கொண்டு வந்திருந்த பூச்சி மருந்தை குடித்து விடுகிறார். அடுத்த ஜென்மத்திலாவது நான் உன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என மிகவும் எமோஷனாக பேசுகிறார் அவர்.